இதுதான் 3D printed drone. அஃப்கோர்ஸ் இது பறக்குது, ஆனால் ஒழுங்காக பறக்குதா அதுதான் கேள்வி. அதுக்கு முதல் ட்ரோன் எப்படி பறக்குதுன்னு நமக்கு தெரியணும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த குவாட் கேப்டர் ட்ரோன்ஸில் 4 மோட்டார்ஸ் இருக்கும். ஒரு டைகனலில் இருக்க மோட்டார் வந்து ஒரு டைரக்ஷன்லையும், இன்னொரு டைகனலில் இருக்க மோட்டார் வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் சுற்றுச்சுன்னா இந்த ட்ரோன் வந்து பறக்கும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு சிம்பிளாக ஒரு ஃப்ரேமை டிசைன் பண்ணி பிரிண்ட் பண்ணிவிட்டு அதில் மோட்டார்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இந்த டிசைன்லேயே எரர் இருக்கிறேன். என்னென்னா இந்த ஒரு மோட்டர்லேருந்து வர கால்வாசி காற்றை இந்த ஃப்ரேமே பிளாக் பண்ணிடுது. அப்போ மொத்தம் 4 மோட்டார்ஸில் இருக்க 4 குவார்ட்டர்ஸையும் சேர்த்தா ஒரு மோட்டரோட காற்றை இந்த ஃப்ரேமே பிளாக் பண்ணிடுது. அதனால் புதுசாக ஒரு ஃப்ரேமை டிசைன் பண்ணி பிரிண்ட் பண்ணி அதில் மோட்டார்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். அப்புறம் அந்த மோட்டார்ஸ்க்கெலாம் கரெக்டான கனெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு பவருக்காக பேட்டரியும் சுவிட்சையும் கனெக்ட் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணால் ஒழுங்காக பறக்கலை. ஸோ என்னவா இருக்கும்னு யோசிச்சு பார்த்ததில் இந்த பேட்டரியும் சுவிட்சும் கரெக்டான பொசிஷனில் இல்லையோ, அதாவது இந்த ட்ரோன் கரெக்டாக வெயிட் பேலன்ஸ்டாக இல்லையோன்னு தோணுச்சு. அதனால் அந்த பேட்டரியும் சுவிட்சையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வயரை பேட்டரியோட கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணனா ஸ்டில் ஒழுங்காக பறக்கலை. ஸோ இந்த ட்ரோன் வந்து பறக்க ட்ரை பண்ணுது, ஆனால் ஏன் ஸ்டேபிளாக பறக்க முடியல, அண்ட் அதே மாதிரி இந்த ட்ரோனை எப்படி மேலே கீழே முன்னாடி பின்னாடிலாம் மூவ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நெட்டில் நிறையா ரிசர்ச் பண்ணேன். அண்ட் என்னோட ஃபேவரட் மார்க் மாமா என்ன சொன்னார்னா, எக்ஸாம்பிளுக்கு இந்த ட்ரோன் வந்து முன்னாடி போனோம்னா இது பின்னாடி இருக்க 2 மோட்டார்ஸும் முன்னாடி இருக்க மோட்டார்ஸோட ஸ்பீடாக சுற்றுச்சுன்னா இந்த ட்ரோன் வந்து அப்படியே டில்ட் ஆகி இது வந்து முன்னாடி போகும். இதே மாதிரி தான் எல்லா டேரக்ஷனுக்கும். ஆனால் அதுக்கு முதல் இந்த ட்ரோன் வந்து ஸ்டேபிளாக பறக்கணும் இல்லையா, அது எப்படி பறக்க வைக்கிறதுனா ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். சின்ன வயசில் ஒரு குச்சியை விரலில் பேலன்ஸ் பண்ணி விளாண்டுருப்போம். அப்படி விளையாடும் போது அந்த குச்சி ஒரு பக்கம் சாஞ்சிச்சுன்னா நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக விரல் அந்த பக்கம் கொண்டு போய் அதை அப்படியே பேலன்ஸ் பண்ணும். அதே மாதிரி தான் இந்த கமர்ஷியல் ட்ரோன்ஸ் ஒரு பக்கம் சாயும் போது அதில் கொடுத்துருக்க கைரோஸ்கோப் சென்சாரை வந்து அதை சென்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மோட்டரோட ஆங்கிள் திருப்போம், இல்லைன்னா மோட்டரோட ஸ்பீடை வேரி பண்ணி அதை ஸ்டேபிளாக பறக்க வைக்கும். இது இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக ஹெலிகாப்டர் ஒன்று வாங்கினேன். இதை ஆன் பண்ணால் நல்லா ஸ்டேபிளாகவே பறக்குது. இதுக்கு மேலே 2 லேயர்ஸ் ஆஃப் விங்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்க விங்ஸும் கீழே இருக்க விங்ஸும் ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றும். இது ஏன் இப்போ விங்ஸ் எல்லாம் ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றுது அப்படின்னு கேள்வி வரும். இப்போ இந்த ட்ரோனில் இருக்க எல்லா மோட்டார்ஸும் ஒரே டைரக்ஷனில் சுற்றுச்சுன்னா இந்த ட்ரோனோட பாடி வந்து ஸ்டேபிளாக இல்லாமல் அதுவும் சேர்ந்து சுற்ற ஆரம்பிச்சிடும். அதை டேலி பண்ணுறதுக்காக தான் 2 மோட்டார்ஸ் வந்து ஒரு டைரக்ஷன்லையும் இன்னும் 2 மோட்டார்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் சுற்றி அதை டேலி பண்ணி ஸ்டேபிளாக பறக்க வைக்கிறாங்க. அண்ட் இந்த ஹெலிகாப்டரில் ஸ்டெபிலிட்டிக்காக கமர்ஷியல் ட்ரோன்ஸில் இருக்க மாதிரி கைரோஸ்கோப் சென்சார்லாம் கொடுக்கல, சிம்பிளாக ஒரு சீசா மெக்கானிசம் மாதிரி ஒரு மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த சீசா மெக்கானிசமும் விங்ஸும் கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ ஹெலிகாப்டர் வந்து ஒரு பக்கம் சாஞ்சிச்சுன்னா இந்த சீசாவும் அந்த பக்கம் சாஞ்சு விங்ஸோட ஆங்கிளை சேஞ்ச் பண்ணி அதை ஸ்டேபிளாக கரெக்டாக பறக்க வைக்குது. அண்ட் இந்த ஹெலிகாப்டரில் இன்னும் நிறைய இன்ஜினியரிங் மெக்கானிசம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி என்னென்ன மெக்கானிசம்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை அடுத்த வீடியோவில் போடுறேன். அண்ட் இந்த வீடியோவில் ட்ரோனை பற்றி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா. இதை இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஹெலிகாப்டர் ஒன்று வாங்கினேன். காற்று நல்லா வருது. இதை ஆன் பண்ணால்